நாங்கள் பஞ்சாபிய சீக்கிய மக்களோடு நாங்கள் எப்பவும் உறவாக தோல் கொடுத்து நிற்கிறோம். அதே போல காஷ்மீரிய மக்கள், எங்கள் தாய் நிலத்தில் ஈழத்தில் என்ன நடந்ததோ எங்கள் இனத்திற்கு அதுதான் காஷ்மீரில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஒரு மாநிலமாக இருந்ததை, 370 உரிமையை பெற்றிருந்ததை, ஒரு தன்னாட்சி அதிகாரத்தை பெற்றிருந்த மாநிலத்தை இரண்டாக பிரித்து ஒன்றிய பிரதேசமாக யூனியன் டெரிட்டரியா மாத்தினது எவ்வளவு பெரிய கொடுமை. ஒன்றத்துக்கு, அதாவது உரிமையை கேட்கிறவர்களை, சுதந்திரம் கேட்கிறவர்களை பிரிவினைவாதிகள் பயங்கரவாதிகள் என்று பழி சுமத்தி கொண்டிருப்பதை எப்படி சகிப்பது? ஒடுக்குகிற தேசிய இனத்தினமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமை என்று லெனின் சொல்கிறார், ரஷ்ய புரட்சியாளர். ஒரு வீட்டில் திருமணம் முடித்து வருகிற பெண் அவள் வாழ விருப்பம் இல்லாமல் பிரிந்து செல்ல விரும்புகிறாள், மனமுறிவு பெறுகிறாள், டைவர்ஸ் பெறுகிறாள் என்றால் அவள் குடும்ப உறவையை சிதைக்கிறாள் என்று பேசுவது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ, அப்படி ஒரு தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவதை பிரிவினவாதம் என்று பேசுவதும் அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் தான் என்று. அதனால் நாம் பிரிவினையை கேட்கவில்லை, தன்னாட்சி உரிமையை கேட்கிறோம். மொத்த அதிகாரத்தையும் ஒரே இடத்தில் மத்திய அரசு குவித்து வைத்துக் கொள்வதை நாம எதிர்க்கிறோம், அதை ஏற்கல. எல்லா அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் மாநிலங்களின் உரிமையாக்கி பரவலாக்குங்கள் என்று சொல்றோம். கல்வி மாநில உரிமை, அதையும் பொது பிரிவுக்கு போகுது. கல்வி என்பது மாநில உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆனால் கல்வியை தனியார் முதலாளிகள் கொடுத்து விட்டு கல்வி கடன் மாணவர்களுக்கு கொடுத்து கடன் வாங்கி படிக்கிற அளவிற்கு மாணவர்களை தள்ளிவிட்டால் எப்படி? அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவத்தையும் வர்த்தகமாக்கி சந்தையாக்கினால் அதை எப்படி ஏற்பது? கல்விக்கு கடன் கொடுக்கிறேன், வேளாண் கடன் கொடுக்கிறேன், விவசாயத்திற்கு கடன் கொடுக்கிறேன். ஏன் விவசாயி கடனாளி ஆகிறான்? ஒரு விவசாயி கடனாளி ஆகிவிட்டால் நாடு எப்படி வளமாகும்? வேளாண்மையில் இருந்துதான் நாட்டு குடிகளுக்கு எல்லாம் வருது. பால், முட்டை, தயிர், மோர், காய்கறி, கீரை, அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே வேளாண்மையில் இருந்துதான் வருது. அப்ப அத்தியாவசிய பொருளை, உயிர் தேவையை தருகிற உழவன், வேளாண் குடியவன் வறுமையில் போய்விட்டால், அவன் கடனாளி ஆகிவிட்டால் நாடு வளர்கிறது வாழ்கிறது என்று சொல்வதை எப்படி ஏற்பது? மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்று சொல்கிறார்கள், இந்த கொரோனா ஊரடங்கு காலத்திலே 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ அரிசி, 10 கிலோ 2 கிலோ பருப்பு கொடுத்தோம் என்கிறார். 130 கோடி மக்களில் 80 கோடி மக்கள் ஏழைகள் என்று அரசே சொல்லுது. 20 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்கச் சொல்கிறார்கள் என்கிறார். இந்த தேசத்தின் தலைவர்கள், என் தேசத்தின் பிள்ளைகள், இளம் குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் பசியோடு உறங்கச் செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை தர முடியுமா? சத்தியம் செய்ய முடியுமா? தொலைக்காட்சியை திருப்பினால் சோகை நோய்பட்டிருக்குது, ஊட்டச்சத்து இல்லை, இவள் பூஞ்சை நோய்பட்டிருக்கிறாள், இவளுக்கு உங்கள் குழந்தையை போல உணவு கிடைக்கிறதுக்கு ஒரு 500 ரூபாய் நீங்கள் நன்கொடை தாருங்கள் என்று ஊடகங்கள் கெஞ்சுது. தொண்டு நிறுவனங்கள் மக்கள்கிட்ட பிச்சை எடுக்குது, கெஞ்சுது. அப்ப குழந்தைகளுக்கு என்று ஒதுக்குற நிதி எங்க? குழந்தைகள் நலன் என்று ஒதுக்குற பல ஆயிரம் கோடி நிதி எங்கே போகிறது இந்த நாட்டுல? அப்ப எல்லா உரிமையும் நம்ம பறி கொடுத்துட்டு ஒரு சிறை கைதிகளை போல இந்த நாட்டுக்குள் வாழ்வது எவ்வளவு பெரிய கொடுமையானது என்பதை பாருங்க. அதனாலதான் இந்த ஒன்றிணைவை நிகழ்த்தி பல தேசிய இனங்கள், உலக நாடுகள், பல்வேறு இனங்களை எல்லாம் இணைத்து மானுடத்தையும் உயிர்மை நேயத்தையும் பெரிதும் போற்றுகிற, சூழியலை பாதுகாக்க வேண்டும் என்று துடிக்கிற ஆர்வலர்கள், தலைவர் பெருமக்கள், செயல்பாட்டாளர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து, தமிழர்கள் நாங்கள், என் அன்பிற்குரியவர்களே, உலகில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் தமிழ் பெருந்தகைதான். தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, உயிர்மை நேயர்கள். உலக உயிர்களை நேசிக்க கற்றுக் கொடுத்தது தமிழனுடைய வேதம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் என்று பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று பாடுகிறது. காக்கை குருவி எங்கள் சாதி நீள், கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க களியாட்டம் நோக்கும் இடமெல்லாம் யாமன்றி வேறில்லை என்று மகாகவி பாரதி எங்கள் பாட்டன் பாடுகிறார். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தினை வேரோடு சாய்ப்போம்.
பொது உடைமை கொள்கை திசையெங்கும் சேர்ப்போம், அதை புனிதமோடு எமது உயிரென்று காப்போம் என்று எங்களுடைய புரட்சி பாவலர் பாரதிதாசன் அவர்கள் பாடுகிறார். அப்ப இந்த பூமி பந்தையே தன்னுடைய நாடாக, தன்னுடைய வீடாக, வாழ்கிற ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய உறவாக நேசித்து வளர்ந்தவர்கள் தமிழர்கள். அதனாலதான் இங்கே இத்தனை தேசிய இனங்களையும் எங்கள் உறவாக நினைத்த ஆரத்தழுவி அவர்கள் உரிமைக்கு உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களோடு நாங்கள் நிற்கிறோம். எங்கள் உணர்வுக்கு உரிமைக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் எங்களோடு நிற்கிறார். சகோதரர் சட்டர்ஜி எல்லாம் என்னுடைய தேர்தலில் வந்து எனக்காக வேலை செய்தார். எங்கள் ஐயா ஜக்மோகன் சிங் எப்போதும் எங்களோடு நிற்கிறார். நாங்கள் அவரோடு தோளுக்கு தோளாக துணையாக நாங்களும் அவர்களோடு நிற்கிறோம். அப்படி நாம் ஒவ்வொரு தேசிய இனத்தின் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து நாம் இழந்து விட்டு இருக்கிற உரிமைகளை பாதுகாத்து இழந்த உரிமைகளை மீட்க நாம் போராட வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் முதன்மை நோக்கம். அதுதான் என்னுடைய வேண்டுகோள், அதுதான் என்னுடைய கோரிக்கை. எனவே அன்பிற்குரியவர்களே, எமக்காக, எமது ஈழ உறவுகளுக்காக, ஈழ படுகொலையை கண்டித்து எமது ஈழ விடுதலைக்கு ஆதரவாக நிற்கிற ஹியூ மெக்டர்மட், என் தங்கை ஆஸ்லே, மதிப்பிற்குரிய பெருமாட்டி மெக்டோனா போன்றவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து நிற்கிற எங்கள் ஐயா ஜக்மோகன் சிங் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய கட்சி பிள்ளைகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவு, தகவல் தொழில்நுட்ப பணியாளர் பிரிவு, சுற்றுச்சூழல் பாசறை, குறிப்பாக என்னுடைய தம்பி ஜீவா டானிக், என்னுடைய போற்றுதற்குரிய பேராசிரியர் பெருந்தகை மனித உரிமை செயல்பாட்டாளர் ஐயா பால் நியூமன், அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த மாநாடு என்பது ஒரு தொடக்கம்தான். அந்த கொரோனா மட்டும் இல்லை என்றால் திறந்த வெளியில் பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி இதை ஆகப்பெரும் மாநாடாக நடத்தி இந்திய பெருநிலத்தையே நாம் திரும்பி பார்க்க வைத்திருக்கலாம். ஒரு கெடுவாய்ப்பாக இந்த நோய் தொற்று நம்மை இந்த சிறிய அளவில் இணைய வைத்து விட்டது. எதிர்வரும் காலங்களில் நாம் இணைந்து நின்று இழந்த நம் இனத்தின் உரிமைகளை வென்று முடிப்போம் என்ற உறுதியை இந்த மாநாட்டில் ஏற்போம். இதில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கமும் நன்றியும். நாம் தமிழர். Thank you, Mr. Seeman, and thank you very much. Before I ask Dr. Newman to give us an English translation of what Mr. Seeman said, may I, on behalf of the people of Punjab and all the farmers at the Delhi border, to whom you sent a delegation of the Naam Tamilar Kachi, may I, on behalf of all of them, say Mika Nandri to you and to your party. Thank you, Professor. So let me translate what Mr. Seeman has spoken. First, he wishes everyone who's participating in this conference, and he further goes on to say that the best language to convey his feelings is in the mother tongue, that is Tamil. And he mentioned the names of each and every speaker by name and profusely thanked them for participating. And then further he proceeded by saying that the most respectful people here, we are divided by nationalities and ethnicities, but by heart we are all one, and that is the reason we are all here, and we stand up for the rights of everyone, and we are proud of it. Today our Sikh brothers are fighting for a just cause. This conference is historic. We have all stood together to fight for our Kashmiri brethren. As Brother Chatterjee mentioned, we have been forced to accept Hindi. We are bound historically to protect our mother tongues. We Tamils have sacrificed a lot in the form of a genocide in a fight for freedom dubbed as terrorism by the world powers. Banned weapons were used to destroy our brothers without the presence of the media in the worst genocide the world has seen in the year 2009. Today, we have other nationalities supporting us.
But when it mattered way back in 2009, there were none to stand by us. But when the genocide happened, we were in isolation. Many nationalities are today with us to pressurize the different forums so that the genocide investigation can begin. Many nationalities are also fighting to preserve their own nations and nationalities. We have continuously fought against methane and sterilite in my state. We have lost 20 Tamils in Andhra Pradesh. As of today, 840 of our fishermen have been killed by the Sri Lankan Navy, but India has never responded. Why these double standards? The government is turning one nation against another within India. So one language fights against another. We need to fight together